ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான். மைசூர் பாக் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். ஈஸியா ஒரு சொட்டு நெய் கூட இல்லாம நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துட்டு, அதுல 2 டம்ளர் அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்த, நல்ல குவாலிட்டியான கடல மாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா வரும் நமக்கு. 2 கப் கடல மாவு நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க நல்லா சலிச்சு எடுத்தீங்கன்னா மட்டும் தான் லம்ஸ் எதுவுமே இல்லாம நமக்கு நல்லா வந்து மாவு வந்து கலந்து கிடைக்கும் நமக்கு. அப்படியே நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா, நல்லா கெட்டி கெட்டியா துண்டு துண்டா கிடக்குற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைச்சு எடுத்தாச்சு. இது கூடவே இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரே அடியா எல்லா எண்ணெயும் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணிட வேண்டாம். 2 கப்புக்கு நான் இன்னைக்கு 2 கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 கப் மாவு, 2 கப் எண்ணெய். இப்போ மாவெல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ சுகர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு மாவுக்கு 1 1/2 கப் சுகர். 1 கப் மாவுக்கு 1 1/2 கப் சுகர் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு 1 1/2 டம்ளர் 1 1/2 டம்ளர்ன்னு சொன்னா, நான் வந்து 3 கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இப்போ. ஏன்னா நம்ம 2 கப் மாவு எடுத்தோம் இல்லையா? அதுக்கு ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா வந்து கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அது கம்பி பதம் பார்க்கணும். அதுதான் கரெக்ட்டான பதம். அந்த பதம் கரெக்ட்டா வந்தா மட்டும் தான் நமக்கு மைசூர் பாக் கரெக்ட்டா இருக்கும். இப்ப நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நான் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரதுக்கு முந்தின ஸ்டேஜ் நம்ம கையில காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி தான் இருக்கணும் நமக்கு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு கரெக்ட்டான பதம். இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கக்கூடிய கடல மாவும், எண்ணெயும் கரைச்சு வச்சிருக்கல அத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். கெட்டி பற்றக்கூடாது. இப்ப பாருங்க நம்ம சேர்த்து 2 மினிட்ஸ் தான் ஆகுது. லைட்டா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இத கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடி பிடிச்சிரும் இல்லன்னா. நம்ம இத செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து தான் நீங்க செய்யணும். இப்ப நல்லா வந்து கொதிச்சு வருது. இந்த டைம்ல நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். லோ டூ ஹை ஃப்ளேம் வச்சு மாத்தி, மாத்தி, மாத்தி அதுக்கேத்த மாரி நீங்க வந்து செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 1/2 டம்ளர் வந்து எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம சேர்க்க போறோம். இப்ப கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இது கலர கலர ஆட் பண்ணிக்கலாம் மிச்ச எண்ணெய. நெய்யும் சேம் தான். நீங்க வேணா பாதி நெய், பாதி எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இல்ல வெறும் நெய்யா கூட எடுத்துக்கலாம். நெய் மட்டும் சேர்க்கும்போது திகட்டும் நமக்கு. அதனால பாதி நெய், பாதி எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மீதி இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளறும்போதே நான் வந்து சேர்த்து சேர்த்து கிளறிட்டேன். இப்ப அளவு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் மாவுக்கு 1 1/2 டம்ளர் எண்ணெய், 1 1/2 டம்ளர் சுகர். இதுதான் கரெக்ட்டான அளவு. ஆனா நான் இன்னைக்கு 2 1/4 கப் மட்டும் தான் நான் இன்னைக்கு 2 கப் வந்து மாவு எடுத்திருக்கேன். 2 கப் மாவுக்கு 3 கப் எண்ணெயோ, இல்ல நெய்யோ வேணும். நான் வந்து இன்னைக்கு 2 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். எனக்கு அதுவே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அப்பப்ப வந்து அந்த எண்ணெய ஊத்தி ஊத்தி நல்லா கிளறி விட்டுட்டேன். சைடுல எதுவும் புடிக்காம எனக்கு கொஞ்சம் சைடு பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. மேபி நான் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். நீங்க அத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. பட் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இவ்வளதான் கடைசியா இருந்த எண்ணெய நான் ஊத்திட்டேன். இவ்வளோதான். எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா வந்து நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. மைசூர் பாக் இல்லாம தீபாவளி இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இப்ப நமக்கு நல்லா வந்து சுண்டி வருது பாருங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா அடி பிடிச்சிருச்சு. பட் டேஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நமக்கு எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு பான்ல வந்து ஸ்கொயரோ இல்ல உங்கள்ட்ட என்ன பான் இருக்கோ, அதுல வந்து ஒரு பாத்திரத்திலயோ எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. பாத்தீங்களா? இதுதான் வந்து ஃபைனல். இவ்வளோதான் இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வரும்போது, நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நம்ம எந்த பாத்திரத்தில வந்து ஊத்த போறோமோ, அந்த பாத்திரத்தில எண்ணெயோ, நெய்யோ தடவி வச்சுட்டு, அதுல மாத்திக்க வேண்டியது தான். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ. ஒரு ட்ரேல நான் ஊத்திக்கிறேன். இவ்வளோதான். இப்ப இத வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா, சூப்பரா செட் ஆயிருக்கும். இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ, உங்களுக்கு என்ன தின்னாவோ, எப்படி வேணுமோ அந்த மாரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான்.
நம்மளுடைய மைசூர் பாக் ரெசிபி வந்து சூப்பரா ரெடி ஆச்சு. பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்ட்டு. இவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.